ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். உங்கள் பெயரின் முதல் எழுத்து இப்படி இருந்தால் இந்த தெய்வத்தை வணங்கினால் 100% வாழ்க்கை அதிரடியாக உச்சம் பெறும். இப்ப இந்த பதிவுல நான் சில பேரை சொல்லியிருக்கேன். அந்த பேருக்கு முதல் எழுத்து சொல்லி ஒரு சில பேரை சொல்லியிருக்கேன். அதுல அந்த மாரி பேரு தொடங்குறவங்க, நான் சொல்ற அந்த கடவுள வணங்குனா, மிகப்பெரிய வாழ்க்கையில அதிரடியா முன்னேற்றம் வரும். அந்த கடவுள் உங்க பெயருக்கு தகுந்த கடவுள். இப்ப இதுல குறிப்பிட்ட சில பேர் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பேரு வே என்ன உங்க பேருக்கு எந்த கடவுள்னு தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட்ல கேளுங்க. ஆனா, நான் ஏற்கனவே இந்த பதிவுல சொல்ற பேரையே திரும்ப கேட்காதீங்க. ஆ, நான் சொல்லாத ஒரு இத கேளுங்க. நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சர்றேன். ஏன்னா, பதிவு பெருசா போயிரும். இப்பயே ஆரம்பிச்சர்றேன். இப்ப ஒருத்தரு சு அப்டின்னா சுரேஷு, சுப்பிரமணியன், அதேபோல சோ, சோனா, லட்சுமி, லால ஆரம்பிக்கிற பேரு. இந்த பேர்லாம் வந்ததுன்னா, அவங்க ஸ்ரீ சரஸ்வதி, சரஸ்வதிய கும்பிட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன்கள்லாம் வரும். சீக்கிரம் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இதுக்கு அடுத்து விமல், வீல ஆரம்பிக்கிற விமல். அதேபோல லோகேஸ்வரன், லோல ஆரம்பிக்கிற லோகேஸ்வரன். இவங்க துர்க்கைய வணங்குனாங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அகிலன், அதேபோல அகிலேஷ் இந்த மாரி பேர் வரும். அப்புறம் இந்திரா, இந்த இந்திரா குமாரு, இந்த மாரிலாம் ஈல ஆரம்பிக்கிறது. இந்த பேரெல்லாம் வந்துச்சுன்னா, அவங்க கந்த கந்தர்ன்னு சொல்லுவாங்க. முருகன்லயே கந்தர்ன்னு சொல்லுவாங்க. அ அந்த முருகப்பெருமான வணங்குனாங்கன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி வரும். இதுக்கு அடுத்து அ பார்த்தீங்கன்னா, இந்த வே அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறது. வெங்கடேஷ் அப்படிங்கிற பேரு, கிருஷ்ணன் அப்படிங்கிற பேரு, அதேபோல கார்த்திக்ன்னு ஆரம்பிக்கிற பேரு. இந்த பேர்லாம் ஆரம்பிச்சதுன்னா, அவங்க சிவபெருமான கும்பிடணும். அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வந்துரும். அதேபோல இதுக்கடுத்து இப்ப குகன் அப்படிங்கிற பேரு கூல ஆரம்பிக்கிறது. அதேபோல கண்ணன் கால ஆரம்பிக்கிறது. ஞானசேகரன் ஞால ஆரம்பிக்கிறது. சரவணன் சால ஆரம்பிக்கிற பேரு. இவங்கெல்லாம் சிவபெருமான கும்பிட்டா, இவங்களுக்கும் ஒரு நல்ல மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்த குடுத்துருது. இதே போல கேசவன், கோபால், அதேபோல ஹரன், ஹரி, அதேபோல அந்த பேர்லாம் வந்ததுன்னா, அவங்க ஸ்ரீ ராமர கும்பிடுறது. ராமர் கோயில்ல போய் ராமர கும்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹேமா, கௌரி இப்படிங்கிற பேரு வச்சிருக்கவங்க, அவங்க தட்சிணாமூர்த்திய கும்பிடணும். தட்சிணாமூர்த்திய கும்பிட்டாங்கன்னா, ஹேமாங்கிற பேரு, அதேபோல கௌரிங்கிற பேரு, அந்த பேருக்கு பின்னால எது வேணாலும் இருக்கும். ஆனா முதல்ல அதுக்கடுத்து முதல்ல கௌ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கௌரிங்கிற பேரு. இவங்க தட்சிணாமூர்த்திய கும்பிடணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மாதவன், மீனாட்சி, முத்து இப்படின்னு பேர் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க சூரிய பகவான கும்பிடணும். சூரிய பகவான கும்பிட்டா இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இதுக்கடுத்து மோகன், மௌனிகா அப்படிங்கிற பேர் இருக்கிறவங்க ஆண்டாள கும்பிடலாம். ஸ்ரீ ஆண்டாள். இதுக்கடுத்து பார்த்திபன், பிரகாஷ்ங்கிற பேர் இருக்கவங்க மகாலட்சுமிய கும்பிடலாம். இதுக்கடுத்து பூபாலன், மேகநாதன் அப்படிங்கிற பேர் இருக்கிறவங்க காயத்ரி தேவியை கும்பிடலாம். இதுக்கடுத்து ராமு, ரித்தீஸ் அப்படிங்கிற பேர் இருக்கவங்களுக்கு சக்கரத்தாழ்வார கும்பிடலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி, ரேவதி, தனுஷ் அப்படின்னு பேர் இருக்கிறவங்க நரசிம்மமூர்த்திய கும்பிடலாம். நரசிம்மரை கும்பிடுறாங்கல்ல அது. இதுக்கடுத்து தினேஷு, தேசிகன் இப்படிங்கிற பேர் இருக்கிறவங்க
முருகப்பெருமான கும்பிடலாம். இதுக்கு அடுத்து நதியா, நித்யாங்கிற பேர் இருக்கிறவங்க லட்சுமி நாராயணரை கும்பிடலாம். இதுக்கடுத்து இளங்கோ, யாமினி இந்த பேர்லாம் இருந்ததுன்னா வராக பெருமாளை கும்பிடலாம். இதுக்கு அடுத்து யோகேஷ், பிரபு அப்படிங்கிற பேர் இருக்கிறவங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை கும்பிடலாம். ஆஞ்சநேயரை கும்பிடுறது யோகேஷ் பிரபுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல பூபாலன், தர்மராஜ் இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க ஜம்புகேஸ்வரரை கும்பிடலாம். இதுக்கு அடுத்து ஜெகதீஷ், ஜிஸ்வா, ஜெகதீஷ், ஜிஸ்வா இவங்க வந்து விநாயகரை கும்பிடலாம். இதுக்கு அடுத்து ஜெயா, ஜோதிகா அப்படிங்கிற பேர் இருக்கிறவங்க ஹைக்கிரிவரை கும்பிடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கமலா, கீதா அப்படின்னு பேர் இருக்கிறவங்க அனந்த சயன பெருமாளை கும்பிடணும். இதுக்கு அடுத்து கோபால்னு பேர் இருக்கவங்க, சீதான்னு பேர் இருக்கவங்க, சரளான்னு பேர் இருக்கிறவங்க மிருத்யஞ்சேஸ்வரரை கும்பிடணும். இதுக்கு அடுத்து ஷோபான்னு பேர் இருக்கவங்க, செல்வின்னு பேர் இருக்கவங்க, தனுஸ்ரீன்னு பேர் இருக்கவங்க ஏகபாதர், அதாவது சிவபெருமான்லேயே ஏகபாதர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கும்பிடணும். அதே போல துஷ்யந்து, சரணு, ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஸ்ரீதர், ஸ்ரீகாந்த் இப்படி பேர் இருக்கிறவங்க மகா ஈஸ்வரர், மகா ஈஸ்வரர்னே இருப்பார், மகேஸ்வரர் அவரை தான் சொல்கிறேன், அவரை கும்பிடணும், மகேஸ்வரரை கும்பிடணும். இதுக்கு அடுத்து தேவகி, சித்ரா இந்த மாதிரி பேர் இருக்கவங்க அரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை கும்பிடணும். இது மாதிரி நான் இப்போ இந்த பதிவில் வந்து ஒரு சில பேரை தான் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்துலேயும் ஒரு என்னன்னா அந்த முதல் எழுத்து தான். அந்த முதல் எழுத்துல தொடங்குறவங்க அந்த கடவுளை கும்பிடலாம். அப்படி உங்களுக்கு முதல் எழுத்து இல்லை உங்கள் பேரில் வந்து எந்த கடவுளை கும்பிடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அந்த பேரெல்லாம் நான் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு பதிவு போடுறேன். இப்போ இந்த பதிவில் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் பேர் வந்து எடுக்க முடிஞ்சது, அதனால நான் எடுத்திருக்கேன். அந்த பேர் வந்து உங்களுக்கு இந்த கடவுளை கும்பிடும்போது உங்களுடைய அந்த பேரோட பவர் வந்து தெரியும். ஏன்னா ஒருத்தருடைய பேர் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு கடவுளோட அது இணைஞ்சிருக்கும். நம்ம பேர் வச்சிருக்கோம்னா அந்த பேர் வந்து நம்மளுக்கு அந்த கடவுளோட ஒரு இணைவு இருக்கும். எந்த தெய்வத்தோட இணைவு இருக்கோ அந்த தெய்வத்தோட இணையும் போது அந்த பேருக்கே ஒரு பவர் கிடைக்கும். அதே போல ஒரு சிலருக்கு ஜாதகம் கூட இல்லை, அப்போ அவங்க எந்த கடவுளை கும்பிட்டா நல்லா வருவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. இதில் நிறைய பேர் வயசானவங்க இருக்காங்க. சில பேருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பனால அவங்கள்ட்ட ஜாதகம் இல்லாமல் போயிடுது, பிறந்த தேதி தெரியாமல், சரியான நேரம்லாம் தெரியாமல் போயிடுது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இந்த கடவுளை கும்பிடும்போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா இப்போ இந்த பேருக்குள்ள உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் வந்து இணையும். அது உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும். அதனால நான் கூடுமான வரையும் சில பேர்களை வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுடைய பேர்லாம் சிலருக்கு வித்தியாசமாக இருக்கும். புது பேர்லாம் இப்போ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேர்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. எந்த எந்த பேராக இருந்தாலும் அதுக்கு முதல் எழுத்து தான் அந்த கடவுளை வந்து குறிக்கும். அதனால நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதே போல் இந்த பதிவில் வந்து நான் ஒரு சில பேரை தான் சொல்லியிருக்கேன், அப்போ அந்த பேருக்கு மட்டும்தான் இருக்குன்னு யாரும் நினைச்சிட வேணாம். இந்த உலகில் பிறந்திருக்கிற எல்லா பேருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய பேருக்கு ஒரு கடவுள், ஒரு கிரகத்தோட வலிமை இருக்கும். அதனால அது தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுட்டு கும்பிடும்போது உங்களுக்கு இன்னும்
உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு இணைவு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப இந்த பதிவுல வந்து நான் சொல்லியிருக்கிற பேர் இல்லாம, ஏன்னா புது புது பேர்லாம் நெறைய இருக்கு. உங்க பேர நல்லா அழகா டைப் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அந்த பேர்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சு, அதுக்கு எந்த தெய்வம் வருது அப்படிங்கிறத தெளிவா போடுறேன். இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க நண்பர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சா எல்லாரும் பேரெல்லாம் நீங்க கூட கேட்டு கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு அந்த கடவுள பத்தி தனியா ஒரு பதிவு போட்டுட்டே வரேன். அதேபோல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.